நிர்மலா சீதாராமன் தேர்தலில் ஏன் போட்டியிடவில்லை என்பதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. முதல்ல அவரை தேர்தலில் போட்டியிட சொன்னபோது 1 வாரம் டைம் எடுத்து போட்டியிடவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அட்லீஸ்ட் தென் மாநிலங்களாவது ஏதாவது ஒரு தொகுதியில நெல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தேர்தலில் போட்டியிடுவதற்கு செலவழிக்கக்கூடிய தொகை கூட என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிர்மலா சீதாராமன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பாஜக தான் மிகப்பெரிய பணக்கார கட்சி அப்படின்னு இருக்கு. ஆனா நிர்மலா சீதாராமன் ஒன்றிய நிதியமைச்சரா இருக்கக்கூடியவர், பாஜகவிலே பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அவருக்கே தேர்தலில் போட்டியிட காசு இல்லைன்னு சொல்வதை எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்தணும்? யார்கிட்ட எந்த பணம், எந்த பலமும் இல்லாவிட்டாலும் கூட அவர்களால் தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்றதுதான் இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு இருக்கக்கூடியது. இந்தியாவில கட்சிகள் மட்டும்தான் போட்டியிட முடியும் அப்படின்ற நிலையெல்லாம் கிடையாது. இந்தியாவில சாமானியர்களும் தேர்தலில் பங்கெடுக்கலாம், சுயேட்சைகள் போட்டியிடலாம், சின்ன சின்ன அமைப்புகள் போட்டியிடலாம், லெட்டர் பேடு கட்சிகள் போட்டியிடலாம், யாரு வேண்டுமானாலும் போட்டியிடலாம். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்றதுதான் இந்த தேர்தல் ஜனநாயகம் நமக்கு கொடுத்திருக்கு. ஆனால் அதை முற்று முழுதாக நிராகரிக்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஏன் இது ரொம்ப பெரிய பிரச்சனையை உருவாக்குது நிர்மலா பேசுறது அப்படின்னா, அவங்க காசு இல்ல, அதனால நான் போட்டியிட முடியாது அப்படின்றத ரொம்ப டேரிங்கா சொல்றாங்க. ஒருத்தட்ட போய் நீங்க ஏங்க போட்டியிடல அப்படின்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம். விருப்பம் இல்ல அப்படின்றதுக்கு பின்னாடி உங்களுக்கு 1000 கணக்குகள் இருக்கலாம். ஆனா விருப்பம் இல்லைன்றதுக்கு காரணம் நான் சாதியை சொல்ல முடியாது, மதத்தை சொல்ல முடியாது. இந்தியா முழுக்க உங்களுடைய சாதியின் பேராலையும் உங்களுடைய மதத்தின் பேராலையும் தான் கேண்டிடேட்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது பிஜேபி. அப்ப அது ஒரு காரணம் இல்ல. அவர் பேசிக்கா சொல்றது என்ன அப்படின்னா காசு இல்ல. அப்ப தகரடப்பாவோட போட்டிக்கு வர்றேன்னு சொல்ற அண்ணாமலை எத்தனை கோடி வச்சிருக்கிறாரு? ஏழைத்தாயின் புதல்வராகிய மோடி எத்தனை கோடி வச்சிருக்கிறாரு? வரிய வீட்டு பிள்ளையாகிய அமித்ஷா எத்தனை கோடி வச்சிருக்கிறாரு? அப்படின்றதெல்லாம் நிர்மலா சீதாராமன் தெளிவுபடுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு பேச்சுதான் அமைந்திருக்கிறது. கூடுதலா அவர் எக்ஸ்ட்ரீம் அப்ப என்ன சொல்றாருன்னா, நிதியமைச்சராகிய உங்கள்கிட்ட காசு இல்லையா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒரு தேசியமா கேட்கிறாரு ஒரு கேள்விய. என்னங்க நிதியமைச்சரா இருந்தா என்கிட்ட காசு இருக்கணுமா அப்படின்னு முடிச்சிருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, நிதியமைச்சர்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா எனக்கு சொந்தமாயிருமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அளவுக்கு காசு இருந்தாதான் தேர்தலில் போட்டியிட முடியுமா மேடம்? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றதுதான் இந்தியாவினுடைய கஜானா. இந்தியாவின் கஜானா அளவுக்கு செல்வம் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் தேர்தலில் போட்டியிட முடியுமானா, அப்ப மோடி இந்தியாவின் கஜானா அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரா? அண்ணாமலை இந்தியாவின் கஜானாவில இருந்து காசு எடுக்கிறாரா அப்படின்லாம் சந்தேகம் வருது. கூடுதலா இவரு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்னா, முடிக்கும் போது என்ன சொல்றாரு, மை சேலரி, மை ஏர்னிங்ஸ், மை சேவிங்ஸ் ஆர் மைன். அதை தவிர வேற எதுவுமே என்கிட்ட கிடையாது அப்படின்ற. அப்ப சேலரி, ஏர்னிங்ஸ், சேவிங்ஸ் இதை தாண்டிய காசு மோடிட்ட இருக்கு. சேலரி, ஏர்னிங்ஸ், சேவிங்ஸ் இதை தாண்டின காசு அண்ணாமலைட்டு இருக்கு. அப்படிதானே மேடம்? அதனாலதானே அவங்க போட்டியிட வந்திருக்காங்க, நீங்க போட்டியிட வரல அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்றதெல்லாம் புரியல. ரொம்ப அபத்தமான பேச்சாக இருக்கிறது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய பேச்சு. அது போக இப்ப இதெல்லாம் நம்ம ஐடியல் பொசிஷன்ல நின்று பேசுறோம், காசு இல்லாதவங்க போட்டியிட கூடாதா அப்படின்னு. பிராக்டிகல் பொசிஷனுக்கு வருவோமே, நிர்மலா சீதாராமன் பேசுற அந்த பிராக்டிகல் பொசிஷனுக்கே வருவோமே. தேர்தல் பத்திரம் அப்படின்னு ஒண்ணு வாங்குறீங்க, எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு, எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்குறீங்க. எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்றத உச்ச நீதிமன்றம் இப்போது தவிடுபடி ஆக்கி விட்டது. அதுல வாங்கிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை உங்களுடைய கட்சி இந்த தேர்தலுக்கு செலவழிக்கத்தான் போகுது. தேர்தலுக்கு எப்படி செலவழிக்க போகுது? வேட்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் 95 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா லிமிட் பிக்ஸ் பண்ணிருக்கு. அப்ப அந்த 95 லட்சம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களால தேர்தலில் போட்டியிட முடியும். மேக்சிமம் உங்கள்ட்ட 95 லட்சம் இருந்தா போதும், உங்களால தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்றதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய கணிப்பு. அப்ப உங்களுக்காக உங்க கட்சி ஒரு 95 லட்சம் கூட செலவு பண்ணாதா? யாரை ஏமாத்து பாக்குறீங்க? யாருக்காக பூசத்தை பாக்குறீங்க? அது போக அண்ணாமலை மாதிரியான ஒரு எந்த பதவியிலும் இல்லாத, எந்த அரசு பொறுப்பிலும் இல்லாத, எலெக்டட் கேண்டிடேட்டா இல்லாத ஒருத்தர் 8 லட்சம் ரூபாய்க்கு புரவலர்களை பிடிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, ராஜ்யசபா எம்பி, அதுவும் கர்நாடகாவில இருந்து ராஜ்யசபா எம்பி, அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்து கர்நாடகாவில் இருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி நிதியமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு செலவு பண்றதுக்கு புரவலர்கள் கிடைக்க மாட்டாங்களா? அப்ப நிர்மலா சீதாராமன் மனசுக்குள்ள வேற ஏதோ காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாண்டிச்சேரி அல்லது தென் சென்னை 2 இடங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் போட்டியிடலாம் அப்படின்றதுதான் பிஜேபியினுடைய 2 முக்கியமான பெண் வேட்பாளர்கள் எய்ம் பண்ணது. ஒண்ணு நிர்மலா சீதாராமன், இன்னொன்னு தமிழிசையை ப்ரிஃபர் பண்ணிருக்கு அப்படிங்கிற அந்த கோபத்தை அவர் பேசுறாரா, அல்லது நான் விட்டு கொடுத்த சீட்டு கடைசியில தமிழிசை சவுந்தரராஜனுக்கு போய் சேர்ந்துருச்சே அப்படின்ற ஆதங்கத்துல இருந்து பேசுறாரா அப்படின்ற எதுவுமே புரியல. நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேச்சு அப்படின்றது ஒட்டுமொத்தமாக பிதற்றல் அப்படின்றத தவிர அதுல புரிந்து கொள்வதற்காக எந்த இடத்தையும் அவர் விட்டு வைக்கவில்லை.
ஒருவேளை அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், அப்ப இந்த ஏழை தாயின் பிள்ளைகள், அதாவது அமித்ஷா, அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், மோடி உள்ளிட்ட ஏழை தாயின் பிள்ளைகள் எல்லாம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார்கள், அதனால் போட்டியிடுகிறார்கள். நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல வராரா அப்படின்றதுதான் அதுல ஒரே கேள்வியா இருக்கு. இப்ப நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தேர்தலில் போட்டியிடுவதற்கு அனைவருக்குமே ஜனநாயகம் வழிவகுத்திருக்கிறது. நீங்க வந்து ஒரு தொகுதியில 31 பேர் 32 பேர் எல்லாம் இப்ப வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. சுயேட்சைகள் தாமாக முன் வந்து இங்க வந்து வேட்புமனுவா தாக்கல் பண்ணி தேர்தலில் போட்டியிடுறாங்க. அவங்களுக்கும் பணம் இல்லை என்றாலும் தேர்தலில் பங்கெடுப்பதற்கான தைரியம் அவங்களுக்கு இருக்கு. இப்ப சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி மேற்கு வங்கத்துல வந்து ஒரு வேட்பாளர் வந்து அறிவிக்கப்பட்டார். சந்தேஷ்கலி அப்படின்ற பகுதியில அந்த பெண்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தின ரேகா பத்ரா. அவங்க வந்து ஒரு சாமானிய பெண். அவங்கள்ட்ட வந்து இருந்ததே ஒரு சின்ன நிலம் மட்டும்தான். அதை அபகரிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் போராட்டமே நடந்துச்சு. அந்த பெண்ணை பாஜக வேட்பாளராக நிறுத்துது. அந்த பெண்ணிடமும் பணம் இல்ல. அப்ப பணம் இல்லாட்டியும் அவர் வேட்பாளர்களை பாஜக நிறுத்துகிறது அப்படின்னா, எப்படி நிர்மலா சீதாராமனுடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? மோடி என்ற பிம்பத்தை காட்டியே நாங்கள் வெல்வோம். வேட்பாளர் முக்கியம் அல்ல. மோடி அவரை நினைச்சாவே ஓட்டு மக்கள் போட்டுருவாங்க அப்படின்றதான் பாஜக வைக்கக்கூடிய பிரச்சாரமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நிர்மலா சீதாராமனுடைய இந்த முடிவு என்பது மக்களை தேர்தலின் மூலமாக சந்திப்பதற்கு அவருக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்ல, மக்களின் மீதும் நம்பிக்கை இல்லை, மோடியின் மீதும் நம்பிக்கை இல்லை. காசு இல்ல அப்படின்னாலும் கூட மோடி இறக்குற ஒரு புதுமுக வேட்பாளர் வந்து இன்னும் இல்ல, ஒரு போஸ்புரி ஆக்டர் தூக்கிட்டு வந்து போஸ்ட் பண்றாங்க. அவர் தைரியமா கண்டஸ்ட் பண்றாரு. வேறு சில காரணங்களால அவர் வந்து அதுல இருந்து பின்வாங்குறாருன்னு வச்சுப்போம். அந்த முடிவை எடுக்கிறாங்க. எதனால எடுக்கிறாங்க? மோடியின் பேரால எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு தைரியம் வந்து இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க எல்லாம் மோடியை தூரத்துல இருந்து பாக்குறாங்க, இவர் பக்கத்துல இருந்து பாக்குறாருல்ல. அடுத்த ரூம் தானே. இவர் வந்து நார்த் பிளாக்ல இருக்கிறாரு, அவர் மெயின் பிளாக்ல இருந்தாரு பழைய பில்டிங்ல. இப்போ வந்து புது பில்டிங்ல எப்படி இருக்குன்னு தெரியல அறைகள். இப்ப பக்கத்துல இருந்து மோடியை பாக்குறதுனால இந்த மூஞ்சியை வச்சு நம்ம ஓட்டு தேர்த்த முடியாது. அதுவும் தமிழ்நாடு, ஆந்திரா மாதிரியான பகுதிகளில் இந்த முகத்தை வச்சு ஓட்டு தேர்த்த முடியாது அப்படின்னு அவங்க வந்து பயந்து இருக்கலாம். அப்ப மோடியின் மீதான நம்பிக்கையின்மை அப்படின்றதுதான் ரொம்ப பிரதானம். ஏன்னா இவங்க மக்களை நம்பியெல்லாம் என்னைக்குமே ஓட்டு கேட்டு நிக்கிறவங்க கிடையாது. மக்களை நம்பி ஓட்டு கேட்டு நிக்கிறவங்களா இருந்தா 2009 தமிழிசை தென்சென்னையில போட்டிட்டு தோத்து போயிட்டு திருப்பி தென்சென்னைக்கு வருவாரா? போன எலெக்ஷன்ல 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போன ஒருத்தர் வந்து திரும்ப வருவாரா? அப்ப இவங்க மக்களை நம்பி வரல, இவங்க மோடியை நம்பி வர்றாங்க ஏற்கனவே. அப்போ மோடியை நம்பி வர்றதுலயும் கூட பக்கத்திலேயே இருந்ததுனால நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த முகத்தை நம்பி நம்ம ஓட்டு கேட்டோம்னா தேராது அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. அதனால பின்வாங்கி இருக்கிறாரு. 2வது, மக்களை வந்து இதுல எப்படி பாக்குறாங்க, மக்களை சந்திக்க தைரியம் இல்லையா அப்படின்ற கேள்விகள் வந்து ரொம்ப முக்கியமானது நான் கருதுறேன். ஏன்னா ஜிஎஸ்டி அமல்படுத்தினதுக்கு பிறகு, டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு இந்தியாவினுடைய பொருளாதார நிலையை எல்லாம் ஒட்டு மொத்தமாக கரப்பாம்பூச்சியை கவுத்து போட்டு கொலை பண்ணது மாதிரி கொன்று விட்டு இவர் மக்களை நோக்கி வந்து ஓட்டு கேட்க வந்தால், ஒண்ணும் இல்ல, கேரளாவில ஒரு சின்ன ஒரு ஆவணப்படம் ஒண்ணு எடுத்திருந்தாங்க. காவி துண்டை போட்டுட்டு ஒரு வேட்பாளர் வந்து ஓட்டு கேட்டு வருவாரு. அப்போ வாசல்ல ஒரு ஐயா உட்கார்ந்து இருப்பாரு. என்னப்பா அப்படின்னு உடனே, ஐயா ஓட்டு, அந்த சிலிண்டரை உருட்டி காட்டு அப்படியே எதக்குன்னு நிற்பான். உள்ள இருந்து பையன் வருவான். சரி இவன்கிட்டயாவது ஓட்டு கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நோக்கி கை ஊப்பி, தம்பி வணக்கம் அப்படின்பாரு. அவன் வந்து மூடி போட்டு பல நாட்களாக ஓட்டாமல் கிடப்பில் போட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய வண்டியை நோக்கி பார்ப்பான். ஐயோ இந்த ஃபேமிலியே ரொம்ப மோசமா இருக்கு போல அப்படின்ட்டு தெரிச்சு ஓடிடுவாங்க. இப்படியான ஒரு நிலை தான் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டுல வரும். அவர் வந்து வெள்ளம் பாதிச்சப்பெல்லாம் நேர்ல வந்தவரு எலெக்ஷனுக்கு வர வேண்டியது தானே. தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரிச்சு மயிலாப்பூர்லயாவது இறங்கி அவருக்கு ஓட்டு கேட்டு போயிருக்கணுமா இல்லையா? இவர் தானே போய் திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் ஹெலிகாப்டர் வச்சு மக்களை மீட்டேன்னு சொன்னாரு. போய் கேளுங்க, நான் தான் உங்களை ஹெலிகாப்டரை வச்சு மீட்டேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க. மக்களுக்கு தெரியும் யாரு மீட்க வந்தாங்க, மீட்க வந்தவன் என்ன மொழி பேசினா, அது எந்த கவர்மெண்ட்ன்றதெல்லாம் மீட்கப்பட்ட மக்களுக்கு, ஹெலிகாப்டர்ல மீட்கப்பட்ட மக்களுக்கும் படகுல மீட்கப்பட்ட மக்களுக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும். ஹெலிகாப்டர் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 75% 80% மக்களை அங்கிருந்து மீட்டு விட்டார்கள். 15% மக்களைத்தான் ஒன்றிய அரசின் உதவியோடு மீட்க வேண்டிய நிலை இருந்தது. அப்போ மக்களுக்கு தெளிவாக தெரியும் யார் நம்ம பக்கத்துல நிக்கிறாங்க, யார் நம்ம பக்கத்துல இருந்தாலும் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சிருக்குன்றத நிர்மலா சீதாராமன் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால ஓட்டு கேட்டு கூட வரமாட்டாரு. டைம்ஸ் நோ சமிட்ல போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. காசு இல்ல, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இல்ல, ஏர்னிங்ஸ் தான் இருக்கு, சேவிங்ஸ் தான் இருக்குன்னு. அவங்க கணவர் பரகல பிரபாகருக்கு இருக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு வந்து இன்னும் பயம் ஏன் வருது அப்படின்னா, பரகல பிரபாகரை பார்த்து இன்னொரு பயம். இப்ப இந்த பரபல பிரபாகர் எழுதின புத்தகத்தை மற்ற மொழிகள்லாம் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி திரு விஜயசங்கர் அவர்களுடைய நல்ல மொழிபெயர்ப்பில் தமிழ்ல வந்து புதிய இந்தியா என்னும் கோணல் மரம் என்று மொழிபெயர்க்கப்பட்டு
முதலமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு மேடையில வச்சு விளாசுன்னு விளாசுறாரு. அப்போ இப்படி ஒரு கணவர், இப்படி ஒரு பிரதமர், இப்படி ஒரு வேட்பாளர், இப்படி ஒரு நிலை, இதோடு எப்படி மக்களை சந்திப்பது அப்படின்ற சந்தேகம் எல்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு போட்டியிடவும் மறுக்கிறார். போட்டியிடுவதற்குரிய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வரவும் மறுக்கிறார். மோடி மட்டும்தான் வர்றாரு. அமித்ஷா வந்தாரா? வரமாட்டாரு. நிர்மலா வந்தாங்களா? வரமாட்டாரு. நட்டா தேதி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓடி ஓடி வந்த நட்டா இப்ப எலெக்ஷனுக்கு டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்திருக்கணும்ல. மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் பின்னாடி தானே நடக்குது. ஃபர்ஸ்ட் பேஸ்ல சவுத்துல நடக்கக்கூடிய ஒரே இடம் தமிழ்நாடு மட்டும்தானே. மற்ற எல்லாம் வடகிழக்கு ஒரு சில பகுதிகள், வடகிழக்குல போட்டியிடலன்னே அறிவிச்சுட்டாங்க. அப்ப பிரதானமா நீங்க போக்கஸ் பண்ற ஏரியா இதுவாக இருந்தால் அந்த ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் படையெடுத்து வந்திருக்கணும். வரல அப்படிங்கிறதில் இருந்தே மக்கள் மீதும் மோடியின் மீதும் அவர்களுடைய சொந்த பலத்தின் மீதும் நம்பிக்கையற்றவர்கள் பிஜேபி.